என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற ஒரு அடையாளத்தை கொண்ட பெண் உன் வீட்டில் ஒரு காரியத்தை நடத்திவிட உன் இல்லத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாள். இவள் இருக்கும் இந்த இடத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறு மட்டும் எக்காரணம் கொண்டும் நடந்துவிடக்கூடாது. இவள் யார், இவள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன என்பதனை எல்லாமும் உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு இதை எப்படி நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த தவறு நடக்காமல் எப்படி நீ உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிடு. இல்லை, யார் வந்து என்ன செய்ய நினைத்தாலும் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால், நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி. அம்மா, நீ சொல்வதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ சொல்வது போலெல்லாம் எதையும் என்னால் செய்ய முடியாது என்று நீ சொல்வாயானால், நிச்சயமாக உனக்கு நான் சொல்கின்றேன், எது நடந்தாலும் சரி நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். நீ நிம்மதியாக இருந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு புரிதல்களையும் நீ நிறைவாக கொண்டு விட்டால் அது போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் ஒட்டு மொத்தமாக இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென்று இந்த வாழ்க்கையில் தெளிவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லா புரிதல்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதற்காக உன்னை சுற்றி வருகிறது, இந்த தெய்வம் எதற்காக உன்னை தேடி வருகிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை உன்னால் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என்றால் அதை நீ செய்துவிட தொடங்கு. நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையின் எச்சரிக்கை பதிவாக இருக்கும் பொழுது இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க ஒரு தெய்வம் வருகிறது என்றால் அதை கவனித்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் நீதான் காத்து நிறுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் நினைப்பது போல பெரிய பெரிய கஷ்டங்களும் பெரிய பெரிய சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னமும் பார்க்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான புரிதலோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கிற என் குழந்தையை. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரம் உனக்கு கிடைத்தது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான புரிதலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்காக எடுத்துச் சொல்லும் இந்த காலநிலைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் நடத்தும் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதனால் நமக்கு நம் வீட்டில் நடக்கும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், தெய்வம் எதற்காக நம்மிடத்தில் இது போன்ற ஒரு விஷயத்தை உணர்த்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை சற்று ஆழமாக என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். கலங்கி நின்று எதையும் கைவிடாமல், வருந்தி நின்று எதையும் தொலைத்து விடாமல் உன் பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு மீட்டெடுக்க முன்னே வந்துவிடு. இதிலிருந்து உன் வாழ்க்கையை சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கானதாக இல்லாத பொழுது அதற்காக பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு, எப்பொழுதும் நாம் சரியாக இருக்கிறோம், நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்றால் எந்த ஒரு சரியான விஷயங்களும்
நம்மை விட்டு செல்லாது. ஆனால் நம் பக்கம் நியாயம் இருந்தும் நம் பக்கம் நேர்மை இருந்தும் அது நமக்கு கிடைக்காமல் நம்மை விட்டு மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருக்கிறது என்றால் அப்பொழுது என் பிள்ளை, நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அப்பொழுது என் பிள்ளை, சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த நேரத்தில்தான் என் பிள்ளை கட்டாயமாக ஒரு விஷயத்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அந்த நேரத்தில் என் பிள்ளை சரியாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கானது அல்ல என்று. இதற்கு பின்னால் ஓடி ஒருபோதும் நம் நிம்மதியை நாம் தொலைக்கக்கூடாது என்று அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் நீ இதுவரையிலும் உடனிருந்து தொலைத்தது எல்லாமும் போதாதா? இனிமேலுமா இது போன்ற மனிதர்களுக்காக உன்னுடைய நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் இழக்க பார்க்கிறாய்? என் பிள்ளையே, நம்பிக்கை என்பது நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக அது இருக்கக்கூடாது. ஒருபோதும் நமக்கு அது சோதனைகளை தருவதாக இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை, நீ தெளிவோடு இருக்க கற்றுக்கொள். நீ எதையும் நல்ல புரிதலோடு இருக்க கற்றுக்கொள். நடப்பதை எல்லாமும் சரியாக உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும் என்ற ஒரு பக்குவம் கட்டாயமாக உனக்குள் வந்துவிடும். நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடும். இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் உன்னுடைய குழம்பிய மனதிற்கு நான் நிறைவான பதிலை எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வரையிலும் இந்த பிரத்யங்கரா உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நின்று பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உண்மைகளும் இனி ஒரு காலமும் உன்னை கைவிடாதபடிக்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை தெளிவான விஷயங்களோடு நான் நிச்சயமாக மன உறுதியோடு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன். நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையில் எதையும் உனக்கென நான் தந்துவிட எண்ணுகிறேன். அப்படி இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த பிரத்யங்கரா நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு துணை இருக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து எதையும் நினைத்து கலங்காதே. உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு நிலையையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று நீ பெற்றுக்கொள். இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல வந்துவிட்ட பிறகு நீ எதற்கும் இனிமேல் கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் நீ பதற வேண்டாம். உன் முன்னால் நிற்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நம்பிக்கையோடு கொண்டு வந்து தர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே வேண்டி நான் என்றும் உனக்கு துணையிருக்கும் இந்த காலம் தெளிவான விஷயங்களை நீ என்றும் என்றென்றும் சரியாக பெறும் வரையிலும் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை விட்டு நான் ஒருபொழுதும் எந்த இடத்திற்கும் நகரமாட்டேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நிலைகளில் மனம் தடுமாறாமல் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றிலும் அடியெடுத்து வை. உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் நிச்சயமாக அவள் நினைத்ததை சாதிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டாள். அவள் நினைத்த விஷயத்தை நடத்தாமல் அவள் இங்கிருந்து ஒருபோதும் நகர்ந்து விட மாட்டாள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு மிகச் சரியான ஒன்றை இனிமேல் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகச் சரியான புரிதலுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாமும் தெளிவான ஒன்றை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
நான் இருக்கும் காலம் உனக்கு நம்பிக்கையை இனி நிறைவாக தந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா துணை இருக்கும் இந்த நேரம் இனி உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு எந்த இடத்திலும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. மனம் தளராமல் இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ வெற்றியை இந்த வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும். பிரத்யங்கராவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ துணிந்து நிற்க வேண்டும். அது போதும். எந்த இடத்திலும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருந்தால் இவள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று உனக்கு புரியும். நீ உன்னுடைய குழப்பத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால், உன்னுடைய சூழ்நிலைகளையே எப்பொழுதும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நின்றால், உடனிருந்து உனக்கு ஒருவர் கொடுக்கின்ற விஷயம் என்னவென்று காலம் முழுக்க தெரியாமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. உடனிருந்து உனக்கு ஒருவர் செய்யக்கூடிய இந்த காரியம் எப்பொழுதும் உனக்கு புரியாமல் போய்விடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதுவரையிலும் உனக்கு என்ன நடந்தாலும் இனி உனக்கான உண்மைகளோடு எல்லாமும் சரியாகட்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். யார் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுப்பதாக இருந்தாலும், இதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை மீண்டு நீ வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. இந்த பிரத்யங்கரா துணையிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ உறுதிப்படுத்திக்கொள். அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் அல்லவா? இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கென நான் உருவாக்கி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். எதுவரையிலும் என் பிள்ளைக்கு என்ன கிடைக்க இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டிருந்தால், இனி வரக்கூடிய காலங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் வெற்றியை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா தன்னுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்த எண்ணுகின்ற இந்த காலம் இனிமேல் உன் வீட்டில் இருக்கும் இந்த பெண்ணை பற்றிய புரிதலோடு உனக்கு நல்லபடியாக அமையும். அப்படியானால் இந்த பெண் உன் வீட்டில் எந்த ஒரு தீய விஷயத்தையும் நடத்த வரவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்படி அவள் நினைத்திருந்தால் நான் அதற்கு அனுமதி கொடுப்பேனா? அவள் அப்படி யோசித்திருந்தால் அதற்கு நான் நிச்சயமாக ஒருபோதும் எப்பொழுதும் அனுமதி கொடுத்திருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவளினுடைய எண்ணங்கள் எல்லாமும் என்னவாகும் என்று எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்காதே. உனக்காக நான் நடத்தும் விஷயங்கள், இந்த பிரத்யங்கரா உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள். முன்னின்று எதையுமே நீ எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி முழுக்க முழுக்க உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இது உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. பிரத்யங்கரா என்பவள் இதையெல்லாமும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி ஒரு தீமை வருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றி உனக்கு ஒரு கஷ்டம் வருவதை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுத்திட்ட இந்த விஷயங்கள் இனிமேலும் உன்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உனக்கு நன்மைகளை நடத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பு உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் யார் தெரியுமா? உன் வீட்டில் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அங்கேயே சுற்றி கொண்டிருப்பவள் யார் தெரியுமா? இவள் நினைத்த காரியத்தை சாதிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்ற முடிவோடு நிற்கின்ற இந்த பெண் யார் தெரியுமா? அவள் வேறு யாரும் இல்லை,
நீ வணங்குகின்ற வராகி தேவி. பிரத்யங்கரா வராகி தேவியை பற்றி பேசுகிறாள் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ கேட்கிறாயா? எப்பொழுதும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தெய்வம் என்பது ஒன்றுதான். எல்லா தெய்வங்களும் ஒருவர்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தீமைகளை அழிக்க இங்கு அவதாரம் எடுத்து வந்தவர்கள்தானே தவிர தெய்வம் என்பது ஒன்றுதான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த பிரத்யங்கரா வராகி தேவியை பற்றி பேசுவதில் உனக்கு எந்த ஆச்சரியமும் வேண்டாம். எந்த ஒரு தெய்வம் உன் வீட்டில் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறதோ, உன் வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்தை சாதித்து விடது துடிக்கிறதோ, அந்த விஷயம் நடத்தியே தீரப்பட வேண்டும். அதுவும் இவர்கள் எடுத்த முடிவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொண்டால் அது போதும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக இனி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த அத்தனை விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களையும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை நீ மனம் கலங்கி நிற்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நான் இருந்த இந்த காலம் இனி உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. வராகி தேவி உன் வீட்டிற்குள் ஒரு காரியத்தை செய்துவிட அங்கே முன்னிற்கிறாள் என்றால் அவள் அதை நடத்தி விடாமல் அங்கிருந்து செல்ல மாட்டாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை நீ உணர்ந்து கொள். இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை காக்க வரும். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் விடுவதும் உன் விருப்பம். ஆனால் என்ன நடக்கிறது உன் வீட்டில் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னால் ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பிற்கு என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு இனிமேல் ஆனந்தமாக வாழத் தொடங்கு. நீ நினைத்தால் எதையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்த முடியும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. இதை எல்லாமும் கடந்து நீ ஆனந்தம் கொண்டு இனி வாழ்வதை உறுதிப்படுத்து. இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா தீமைகளும் உன்னை விட்டு விலகி ஓடட்டும். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாகவே மாறும்படி என்றும் உனக்காக நான் துணையிருக்கும் இந்த நேரங்களை நீ கைவிடாமல் இரு. அம்மாவின் அன்பு உனக்கு அத்தனை புரிதல்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை தவியாய் தவித்த விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்குள் நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். நம்பிக்கையோடு இருந்தால் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உனக்காக எதை எடுத்து தருவதாக இருந்தாலும் இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும்
நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள், அது போதும். நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு உன்னுடைய தேவைகளை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலும் என் பிள்ளை கலங்காமல் இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.